தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத பாடம் யோவான் 2வது அதிகாரம் 1 முதல் 11 வரை. வெறும் தண்ணீரை இயேசு கிறிஸ்து திராட்சரசமாக மாற்றினார். இயேசு பிரவேசித்த வீட்டிலே, இயேசு ஒரு கல்யாண வீட்டில் பிரவேசித்தார். இயேசு எங்கெல்லாம் பிரவேசித்திருக்கிறாரோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திருக்கிறது. இயேசுவை அழைத்தார்கள், இயேசுவினிடத்தில் அறிவித்தார்கள், இயேசுவை அறிந்தார்கள். அதாவது இயேசுவின் மகிமையை. வெறும் கர்ஜாடியை மகிமையின் பாத்திரமாக, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக, கனத்தின் பாத்திரமாக மாற்றினார். இயேசுவின் பிரசன்னம், இயேசுவின் வார்த்தை, இயேசுவை பற்றும் விசுவாசம், இயேசுவுக்கு கீழ்ப்படிதல், இயேசுவினிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுதல், இயேசுவை கனப்படுத்துதல். கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். தண்ணீருக்கு 3 குணாதிசயங்கள் கிடையாது. நிறம் கிடையாது, சுவை கிடையாது, மனம் கிடையாது. ஆனால் வெறும் தண்ணீரை 3 காரியங்களாக அவர் மாற்றுகிறார். மனமாக மாற்றுகிறார். மனமுள்ள திராட்சரசமாக, நிறமுள்ள திராட்சரசமாக, சுவையுள்ள திராட்சரசமாக மாற்றுகிறார். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன், தொடர்ந்து ஜெபிப்பேன். கர்த்தருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும். கர்த்தருடன் ஒரு தொடர்பு, கர்த்தருடன் உறவு, கர்த்தருடன் நெருங்கிய ஐக்கியம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஜெபியுங்கள், துதியுங்கள், தியானியுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்று காண்கிற எகிப்தினை என்றைக்கும் காண மாட்டாய். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்று நேரிடாது. கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.